ஸோ அப்படி ஒரு ஒரு இரவு கிளப்பில் வந்து பாடகியாக தான் கெனிஷா இருக்காங்க. அது தப்பு கிடையாது. அது வந்து அவங்க பாடகியாக தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹீலராகவும் இருக்காங்க. ஹீலர்னா ஆன்மீக ஹீலர் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நான் சொன்னேன்ல மருத்துவ உதவியெல்லாம் கொடுக்குறவங்க தான் அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி அங்கே போயிருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து சந்திச்சிருக்காரு. யார் கெனிஷாவை சந்திச்சிருக்காரு. ஆல்ரெடி ஜெயம் ரவி வந்து புண்பட்ட மனசு. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, புண்பட்ட மனசை புகை போட்டு ஆற்றலாம் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்லுவாங்க. தம் அடித்தா சரியாக போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 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 உதவி கேட்டு போயிருக்காரு. மனசு கஷ்டமாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் போனோன்னே, அவங்க வந்து ஏற்கனவே பல பேருக்கு வந்து ஆன்மீகம் சொற்பொழிவு பண்ணுறவங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி என்னோடய கஷ்டம் இப்படி இருக்குது, என்னோடய சூழ்நிலை இப்படி இருக்குன்னும்போது, அவங்க வந்து பல விதங்கள், அதாவது வந்து ஜெயம் ரவிக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு, எப்படி நட்பு உருவாச்சு அப்படின்னு தெரியல. பட் பார்த்தா இன்றைக்கி வந்து ஜெயம் ரவி வந்து என்னுடைய கிஃப்ட் கெனிஷா அப்படிங்கிறாரு. அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது.